Daily. Taste the Daily. பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் கிண்டியில் நடைபெற்ற போராட்டத்தில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது என்பது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட் ரமணன். வெங்கட், என்ன நடந்தது? தற்போதைய சூழல் அங்கு எப்படி உள்ளது? வணக்கம். நாடு முழுவதும் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் பொது வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில சென்னை கிண்டியில அனைத்து சங்க கூட்டணி சார்பாக இந்த 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றது. முன்னதாகவே சாலையில் அமர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக அவர் கோஷங்கள் எழுப்பினர். இந்த நிலையில் கிண்டி பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையம் நோக்கி செல்ல முயன்ற அவர்களை காவல்துறை கைது செய்து பேருந்தில் ஏற்றிருக்கிறார்கள். அப்போது ஒரு பிரிவினரை அவர்கள் பேருந்து ஏற்றும் பொழுது மற்றொரு பிரிவினர் கிண்டி பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையம் நோக்கி செல்ல முயன்றிருக்கிறார்கள். அப்போது அவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்திய தொழிற்சங்கத்தினருக்கும் காவலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. தொடர்ச்சியாக அந்த தொழிற்சங்க நிர்வாகிகளை வலுக்கட்டாயமாக அருகே இருக்கக்கூடிய பேருந்துகளை ஏற முயற்சித்தார்கள். ஆனால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த தொழிற்சங்கத்தினர் தொடர்ந்து பேருந்துல ஏற மறுத்தனர். இதனால் காவலர்களுக்கும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களுக்கும் தொடர்ந்து வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. முண்டுக்கட்டாக வலுக்கட்டாயமாக இந்த ரயில் நிலையத்தை நோக்கி முற்றுகையிட முயன்ற தொழிற்சங்கத்தினர் தற்பொழுது காவல்துறையினை கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மேலும் இந்த இடத்துல கிண்டி பேருந்து நிலையத்துல தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிற நபர்கள் அதிக அளவு இருப்பதன் காரணமாக இந்த பேருந்து நிலையத்துல தனியார் வாகனங்கள் மூலியமாகவும் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிற்சங்க நிர்வாகிகளை காவல்துறையினை கைது செய்திருக்கிறார்கள். கிண்டி பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையம் நோக்கி செல்ல முயன்ற தொழிற்சங்கத்தினர் காவல்துறையினர் கைது செய்யும் பொழுது காவல்துறையினருக்கும் தொழிற்சங்கத்துக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தற்பொழுது அவர்களை வலுக்கட்டாயமாக தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். Taste the Daily.